அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 1-7 வரைக்கும். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? இந்த பெந்தேகோஸ்தே நாள் ஏற்படுவதற்கு முன்பதாக சீஷர்கள் பூட்டப்பட்ட அறையில் பயத்துடன் அவர்கள் எதிர்காலத்தை குறித்து இன்னும் குழப்பம் நிறைந்த நபர்களாக இருந்தார்கள். ஆனால் அன்றைக்கு இந்த மேல் வீட்டறையில் அவர்கள் எல்லாரும் ஜெபத்தில் காத்து கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர்கள் அவர்களை நிரப்பின பொழுது அவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, அந்த அக்கினியின் நாவாக இறங்கி அவர்களை அபிஷேகத்தினால நிரப்பினார் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. நிரப்பினவுடன் அன்றைக்கு நடந்த சம்பவம், சீஷர்களுக்கு மத்தியில் இருந்த பேதுரு எழும்பி நின்று அன்றைக்கு இயேசுவின் நற்செய்தியை கூடி வந்திருந்த ஜனங்களுக்கு அவர் பிரசங்கித்தார். இதே பேதுரு தான் சில நாட்களுக்கு முன்பதாக இயேசுவை நான் அறியேன் என்று 3 முறை மறுதலித்த அதே பேதுரு அன்றைக்கு பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவுடன் எழும்பி நின்று தேவ வார்த்தையை தைரியத்துடன் தெளிவாக கூடி வந்திருந்த மக்களுக்கு பிரசங்கித்து 3000 பேர் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவ ராஜ்யத்திற்குள் சேர்க்கப்பட்டார்கள்.